இந்த ப்ளவுஸில் வந்து எம்ப்ராய்டிங் இருந்துச்சு, அப்படியே நான் வந்து தைச்சி திருப்பிட்டேன். இந்த பக்கம் வந்து எம்ப்ராய்டிங் இல்லை, ஷேப்பும் நான் வரையலை. எப்படி நான் வந்து இந்த நெக்கு ரெண்டும் ஒரே மாதிரி போடுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கா? நிறைய பேருக்கு நல்லா தைச்சு பழகினவங்களுக்கு கம்ப்ளைண்ட் வராது, செஞ்சுருவாங்க. புதுசாக பழகிறவங்களுக்கு இது தெரியாது. ரொம்ப சிம்பிளாக செய்யலாங்க. ஏன்னா நெக் ஷேப் வந்து அதில் நம்ம கட் பண்ண மாட்டோம், இப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து கட்டிங் போட்டுப்போம். நம்ம அதில் இருக்கிறதுனால தைச்சிட்றோம். இதில் இல்லாதனால எப்படி தைக்கிறது, எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் அவங்களுக்கு வரும், டவுட்டு வரும். அந்த டவுட்டை ஈஸியாக கிளியர் பண்ணலாங்க. இது ரொம்பவே ஈஸி. இப்போது இந்த ஃபினிஷ் பண்ண ப்ளவுஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ப்ளவுஸை அப்படியே இதுக்கு மேலே திருப்பிடுங்க. திருப்பிட்டு இந்த இடமெல்லாம் கரெக்டாக நிற்கிற மாதிரி பார்த்துருங்க. இந்த ஸ்லீவு இங்கே இருக்கிறதெல்லாம் கரெக்டாக நிற்கிற மாதிரி பார்த்துட்டு இப்படியே ஒரு கோடு போட்டிங்கன்னா அதுதான் நீங்கள் தைக்க வேண்டிய இடம். இங்கே அப்படியே தைச்சி திருப்புனீங்கன்னா ஈஸியாக இன்னொரு சைடு ப்ளவுஸுக்கு கட் பண்ணாமல், பேட்டர்ன் இல்லாமல் இதே நெக்கை அப்படியே கொண்டு வர்றது ரொம்ப ஈஸி. இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டாட்டா, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.